வணக்கம். மன்னருக்கு மகளாக கலைவாணி என்ற பெயரோடு சீரும் சிறுபோல் வளர்ந்தேன். கலைவாணி தானே? ஆமா. கரெக்டா கண்டுபிடிச்சுமா? அது என்ன பேரு? உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? எப்படி? உன் பல்ல பார்த்தா கண்டுபிடிச்சேன். பல்லா? ஆமா, ஜெயிச்சு மேல கல்பிக்கு நிக்குது. ஏன் பல்லுக்கு அதெல்லாம் எடுக்க? சின்ன வயசுல இருந்து அப்படியே இருக்குது. சின்ன வயசுல அப்படிதான் இருக்கும். இந்த மாறிடு வெண்ணா. வெளிநாடு போனியா? ஆமா. பட்டு எல்லாம் படிச்சா? படிச்சிட்டேன். ஆமா, வெளிநாடு எப்படி போனா? ஃளைட்ல போனேன். நீ பிளேட்டா? ஆமா. ஏரோப்ளானா? ஏரோப்ளேன்ல போனேங்க. ஏரோப்ளான் கீறு சொல்ல ஊர் பேச்சுக்கிட்ட மேல போ சொல்ல சின்னதே தேதா. அப்ப உங்கள எல்லாம் குட்டி ஆக்கி ஏத்துவாங்களா? காலை வெட்டிடுவாங்க. அட பாம்பு. என்ன? சரி, அவ்வளவு தோல் பாரு. திடீர்னு பசி செத்தா மேல என்ன பொய் சோறு கட்டி இறக்கி சாப்பாடு போடுறாங்களா? அனைத்து புளி சோறு தேய் சொல்லலாம் காலையில ஏத்து மாதிரிங்களா? அனைத்து வசதியும் அதுலயே இருக்கும். நீ ஏரோப்ளான் உள்ளவா? ஆமா. ஓமா அப்பால என்ன? ஏரோப்ளான் உள்ள அடுப்பேரி போட்டா ஏரோப்ளான் பத்திக்கினா என்ன கஜி ஆகுது? என்னங்க காலம் இது? 2025. 2025 சுவிட்ச் போட்டா போதும். சுச்சி. ஆமா. காலம் மாறி போச்சு. இனிமே யாரும் சொராக்காதீங்கம்மா. சுச்சி தட்டி விட்டு டிவி பாத்துங்க பாருங்க ஆகி கிடக்கும். இனிமே எல்லாம் ஆம்பளைங்க வேலைக்கு போவாதீங்கப்பா. சுச்சி தட்டி விடுங்க, அதே வேலை பார்த்து நடக்கும். இனிமே சாமியில தெத்துல நீங்க போவாதீங்கப்பா. சுச்சி தட்டி விடுங்க, அதே சுத்தி வந்து உள்ள உக்காந்துக்கும். எல்லாம் சுச்சி வேலை. சரி பரவாயில்ல, ஃபுல்லா சாப்பிட்டுறிய. திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இறக்கி விடுவாங்க? அதுவும் அதுலயே இருக்குங்க. அதுலயே இருக்கும். ஏரோப்ளான் மேல பறவை சொல்ல கக்கா போயிடுங்களா? அப்ப கீவனா நந்த பணம் தள்ளு வந்து சாணி வருவீங்க. சதுரி கட்டாசு நான் போவீங்களா? எங்க அதுலயே சேஃப்டி டேங்கும் இருக்கும். அது கூட பார்சல் பண்ண ஆரம்பிச்சிங்களா? நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன், தோசை பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன், கக்கா பார்சல் பண்ணி இப்பதான் பாத்துக்கிறேன். சரி, பார்சல் பண்றீங்களா? பிச்சில் வச்சு ஏத்துமா அப்படியே ஏத்துன்னு வந்து அது எதுக்கு யூஸ் ஆகும்? நான் தடிக்காத. சரி விடு. வெளிநாடு போய் பட்ட படிச்ச படிச்சுட்டேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி ஆட்ட போக. சரிங்க. கேள்வி கேட்க போறேன். என்னங்க கேள்வி? பதில் எப்படி சொல்றேன்னு பார்க்க போறேன். டக்கு டக்குன்னு சொல்லுவேன். எப்படியா? டக்கு டக்குன்னு சொல்லுவேன். டக்கு டக்குன்னு. ஆமா. சரி, முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவுல சின்னதா கருவு இருக்கும். சின்னதா கருவு இருக்குங்க. கம்யூனிட்டி போனது என்ன படிப்பச்சா? என்னங்க வெளிநாட்டுல போய் என்ன படிச்சா? படிக்க போனீங்க டாவடி போய்க்கிற யாரும்? ஐயோ, முட்டை நான் என்ன கேக்குறேன், முட்டைக்கு நடுப்புற என்ன குண்டா கரு இருக்குமா? கரு கேட்டு துண்டத்திலே இருங்க. ஆமாங்க, கருவு தான் இருக்கும். கிடையாது. முட்டைக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும்? என்னங்க இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற இட்டு இருக்கும். இட்டு இட்டா மூ இட்டை. நீ அப்படி போறியா? ஆமா, இல்ல இப்படியே சொல்றா பாரு. நான் கேக்குற கேள்வி கரெக்டா யோசனை பண்றியா? நாங்க எடுத்து முட்டைக்கு நடுப்புறோம். நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ள இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இன்னொரு லாஸ்ட் கேள்வி. என்னங்க கேள்வி? கொட்டலாத பழம் என்ன பழம்? கொட்டையில்லாத பழமா? அது என்ன பழம்? வாழைப்பழங்க. அதெல்லாம் கொட்டையே கிடையாது. எங்க பாக்குறீங்க கொட்டை பாக்குறீங்க? சைடுல கொட்டைக்குதா இல்லன்னு பார்க்க மாட்டீங்க. முயங்கிறீங்க. கொட்டலாத பழம் தெரியுமா? என்ன பழம்? கொட்டலாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழமா? அதெல்லாம் கொட்டையா இருக்காது. ஒன்னா நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாரு. ஒண்ணுமே தெரியல. கம்யூனிட்டி போனீங்க என்னதான் பச்சா? சரி பரவாயில்ல, அப்பா அம்மா கூட்டு மாட்டாங்க. ஓடு ஓடு. எங்க எங்க அப்பா மல்லி முல்லை மலர் அப்பா
படித்து வந்தேன் அப்பா உங்கள் பாதபதி படித்து வந்தேன் அப்பா ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் இந்த பையன் என் தொப்புல விரல விட்டு விட்டா ஐயா அது என் தப்பு இல்லைங்க எங்க ஆயா தப்பு எங்க ஆயாக்கு வயிறு வலிச்சுச்சுன்னா என் வரல பூச்சி தொப்புல வச்சுக்கும் வெயிட் சொல்லி நின்று போச்சுன்னா எத்துறா பையானும் அதே ஞாபகத்தில் வச்சு ஏண்டா என் பொண்டாட்டி தொப்பு தான் உனக்கு கஷ்டம் உனக்கு தொப்புல எல்லாம் ஒண்ணு மாதிரி தாங்க உடைய மறந்துடா அப்படியே உன் தொப்புல பொம்மை தொப்பு மாதிரியே தாங்க ஏண்டா பொம்பளையா யாரை பத்திர போண்டே நான் யாரு சும்மா டோப்பா முடி தள்ளாத மறந்துடா அப்படியே டாப்பா முடி நீலாதேவி மகன் வந்து விட்டா பேசு குழந்தை இங்க வாங்க ஒண்ணு கேட்கணும் என்னடா இல்ல ஒரு பொட்டை பொண்ணுக்கு ஏதோ பலகாரம் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி ஊட்டி வளர்ப்பாங்க ஆனா நீ பொண்ணை வளர்க்காத ஒரு கொல்லு வளர்த்து வச்சுக்கிற எப்படியா டேய் என்னடா பல்லு பத்தி கிளம்பி தவறு அப்பா இவருடைய மனைவி தவறு அவ தானே கோயில்ல வளர்த்தா அது எப்படி இப்படி பக்கமா மத்தியத்துக்கு குத்தி பார்த்துட்டேன் நீ இல்ல அப்பா என்னப்பா பல்லு பத்தி பேசுறான் கிடக்குறான் ஒரு கிடக்கு அழகா இல்லையாப்பா அழகா இருக்கவே செல்லம் அழகா இல்ல வண்டி எடுக்க கூட ஒரு ஆளை வச்சிருக்கேன் பாரு கலைவாணி அப்பா வெளிநாடு சென்னைய பட்ட படிப்புக்காக படிப்புல எப்படி போச்சு சிறப்பா படிச்சு முடிச்சிட்டப்பா சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி வளர்ந்து விட்டாய் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாய் உங்களுக்கு நல்லதொரு மாப்பிள்ளை திருமணத்தை படிக்கணும் திருமணமா அப்பா என்ன வயசாகுது எனக்கு இவ்வளவு சீக்கிரம் எனக்கு திருமணம் இல்ல அப்பா பயப்படுறாரு அதாவது வேலைக்கு பார்த்து திரும்பி வந்தாலும் தெரியல மிஸ்கால் குத்து ஓடி பூத்துங்க அதான் பயந்துட்டாரு நம்ம பேர் கேட்டு போது ஓடிட்டு போகுது அவங்க வளர்ப்பு அப்படி என் தாய் தந்தை எந்த அப்பாவும் அது போல வளர்க்கறது கிடையாது அதுங்களே போய் போய் அதுங்களே ஓடி பூத்துங்க ஆனா ஓரத்து நல்லதுதான் அவர் வாழை ஏறி போச்சு ஏன் தவற மேல ஏறி போச்சா ஓடி பண்ணுமா சொல்றேங்க ஒரு பேச்சு பொண்ணு மகளே பொண்ணுக்கு பூக்கு எப்ப வேலை வருது வித்தணுமா அதாவது நெருப்ப மடியில் கட்டி சகுனம் பாக்குற கதை ஆமா பத்திக்க மொத்தம் அது ஒரு பழமொழிடாது திருமண ஆசை இருந்தா அப்போ சொல்றேன் அப்ப திருமணம் செய்து வைங்க நீலாதேவி என்னங்க நம்முடைய படி திருமணம் வேண்டாங்கறாளே வேணாம் ஆமா நான் என்ன சொல்றேன் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றோமோ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன பண்ற ஏமா அதே புரியல இல்ல அம்மா மேல் வரணும்னு நான் ட்ரை பண்ணிங்கறேன் அம்மா மேரி வரணும் ஏண்டா அது அண்ணாடி மாதிரி தூக்கி நிக்கறாங்க பாரு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் வராது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது யார் யாருக்கு வரணும் யார் யாருக்கு வரக்கூடாது யாருக்கு வரணும் யார் வரக்கூடாது அதனால நம்ம சொல்லும் போது அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படியே உள்ள போ ஓய்வு எடுப்போம் அம்மா போய் சாப்பிட்டு ஓய்வெடு என்ன செய்திருக்கீங்க மீன் குழம்பா மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா சாப்பிடுமா என்ன மீன் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடு புட்டு புட்டு சாப்பிடு போ ஏன் ஊட்டி ஒரிய வந்து ஆயா ஓட்ற உனக்கு ஊட்டி விடுங்க ஒரு வாட்டி வாயில கை வைக்க மாட்டேன் ஏன் ஆமா அப்படியே கொஞ்சம் எடுத்து போயிட்டோமா சரி போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்க பாருடி அம்மா கோவில்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வா பல நாட்கள் ஆகுதுமா ஆடி மாசம் இல்ல எல்லா கோவிலும் திருவிழா நடக்கும் சரிங்கம்மா பக்தியோட போக வேண்டும் பக்தியோட போயிட்டு வரேன் நெருப்பு மச்சாங்கன்னா மாய் வந்துரும் நெருப்பா அப்படி மெரிப்ப மாதிரி நானு நெருப்பு வாங்கிடுப்பா உண்மையாலே நெருப்பு தான் அம்மா நீ போமா போயிட்டு வரேன் பாய் பாய் என்னங்க நீலா என்னடாச்சு டீ பிஸ்கட் இவன் கடலை பட்டு சேருமா இவன் கடலை படாம சாப்பிடுங்களாமா தருவாங்களா பாரு வரும்போது என்னங்க நீலா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி நீங்க ஆசைப்படுறீங்க உண்மைதான் அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க தப்பா நினைக்க கூடாது என்ன விஷயம் நம்ம பொண்ணுக்கும் என் தம்பி இருக்கிறால விக்ரமன் ஐயோ யாருமா அம்மா யாவா என்ன அப்படி வராரு யாரு ஒரு ஆளு யாரு தெரியல ஆளு சைலன்ஸ் வந்தாரு மறைஞ்சிட்டாரு அப்படி என் தம்பி இருக்கிறான் விக்ரமன் யாரு என் தம்பிங்க உன் தம்பி என் தம்பிக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்
உன் தம்பி வைக்கிறவனுக்கா? ஆமா உண்மையாகவா? ஆமாங்க. நீலாதேவி, என்னம்மா? உன் தம்பி எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு குடிகாரன். குடிச்சுட்டாங்க, வாஞ்செடுத்து விழுந்தாங்க. என்னடா? குடிகாரனை கவனமா பாச்சாத உனக்கு சொல்றேன். நீ குடும்பத்துல நீ பேச்ச குடிகாரனை பாச்சாத. குடிகாரன் பேச எப்படி பேச? ஏங்க நானா குடிகாரனா? ஏன்டா குடிக்கிற? கவனமா பா போய் பாத்தா குடிக்கிற. என்ன நான் குடிக்கிறேன் போங்க. ஏன்டா? நீலாதேவி, என்னங்க? உன் குடும்பத்தை பத்தி நான் சிந்தித்து பாத்தியா? சிந்தித்து பா. டேய், என்ன கொஞ்சம் பண்ண? வரல தம்னிரு. யாரா? நீ போய் பேச்ச டீ வரல. இவன் அங்கேயே இருக்கிற டீ பிஸ்கட் மேலே. நீலாதேவி, என்னம்மா? அதாவது உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் குடும்பம் என்ன தரங்கட்ட குடும்பம். கால் வலிக்குதுமா. ஏன்டா? தெரியல நீ பேசினாரா? அதை வாங்கி சாப்பிடு. அடா டே. பாருப்பா யாரு எத்தனை பேர் சொன்னானே உன்னை? லைன்ல வராங்க பாரு. ஏமா ரெடிட்டியா? நீ சாப்பிடுறியா? பிஸ்கட் ஏன் உங்க அப்பா சொல்லி கொடுக்கலையா சித்தி கொடுக்க சொல்லி? சித்தியா நீலா, ஏங்க உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? உங்க அப்பா ஒரு சாராய கடைக்காரன், உங்க அம்மா ஒரு சகல கடைக்காட்சி, உன் தம்பி ஒரு குடிகாரன். குடிச்சுட்டு அங்க விழுந்து கிடக்குறான். அவன் முகத்துல நாய் நக்குது, வாஞ்சி கிடக்குறான். உன் தம்பிக்கு மொன்ன கொடுக்க மாட்டேன். குடியா? உன் தம்பிக்கு மொன்ன கொடுக்க மாட்டேன். அவன் குத்தாங்க உனக்கு. நீ காண்பது பகர் கனவு, அது ஒரு காலம் பலிக்காது. உன் தம்பிக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் நிச்சயமா. ஏய், ஹலோ ஹலோ ரொம்ப சூடாகிறேன். ஏய், சூடா ஒதுக்குது. நீ எத்தனை மணி கெஞ்சி கேட்டாலும் டேய் அரஞ்சு போடா. தம்பிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். சால்ட் பிஸ்கட் அருமையா போங்கடா என் கொட்டா பின்னாடி போங்கடா. நல்லா இருக்குதுமா. டேய், எத்தனை மணி கெஞ்சினாலும் சரி, தம்பிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். யாரும் பிஸ்கட் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, நீண்டு கேட்டங்க உம்மால என்ன நடந்து தெரியாது. டேய், மூச்சு. உம்மால என்ன நடந்து தெரியாது. உன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்குமா? தம்பி பத்தி எனக்கு தெரியாது. குடிகாரன் ஓடி ஒதுங்கடா. என்னப்பா என்னமோ சொல்லிட்டு போறாரு. என்ன நீ வித்தியாசமான வார்த்தைலாம் அதிகமா வந்து வீட்டுக்காரலாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி சரி அடி போடு. அடி போயிடு. என்ன விஷயம்? டீ வாங்கலாமா? டீ சொல்லு தம்பி. சரி அப்படி. இது போல் டீயை நான் இதுவரையில் எங்கும் பார்த்தது கிடையாது. அம்மா டீ சாப்பிடும். கரெக்டான பால், கரெக்டான டிகேஷன், கரெக்டான லெவலில் சர்க்கரை, மூன்றும் அருமையாக கரெக்டாக இருக்கிறது. அது இன்னும் தூக்காக இருக்கிறது. இதை வாங்கி சாப்பிடுங்கள். ஆனா துட்டு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க. ஏய், உனக்கு கொடுத்தவங்க அந்த மாதிரி கப்பலை ஊத்துறாங்க. எனக்கு என்னடா இது? எப்படி வாயில ஊட்டுக்குவியா? மூஞ்சி பாரு. டேங்க வாங்க. ஆமா இதுக்கப்புறம் எதுவும் பேசாது. போனா நான் என்ன பேச போறேன்? உங்க அம்மால என்னன்னா எங்கடா பாத்து கிடக்குற சாணியா? வெள்ளை சாலை பார்த்தேன். என்னம்மா? ஏன் வெள்ளை சாலி பாக்குற? இல்ல நான் பார்த்தது இல்ல. உன்னை பார்த்தா சூப்பரா கேரளா குட்டி மேற்கிது. சரி மூடு. நீ தான் மூடணும். ஏய் நான் மூடு. நான் என்ன சொல்றேன்? எப்பவுமே பேசாத இந்த ஆம்பளை இன்னைக்கு நான் புதுசா தெரியல. அம்மா ஆம்பளைனா கோவம் வரணும் தான் செய்யும். ஆம்பளைனா கோவம் வர, பொம்பளைக்கு கோவம் வரும் தான். சரி காட்டு. ஏமா அவர் காட்டாரு, நீ எப்ப காட்டுறது கோவத்தை? நான் அதுக்காக பேசல. நான் என்ன சொல்றேன்? இவ்வளவு நேரம் பேசிட்டு போறாரு. தப்பு எல்லாம் என் மேலதான். ஏன்? ஏய் என்ன தப்பு மேலன்னு சொன்னேன். மேல ஏறி உக்காந்துக்க. மேல பாத்துட்டு வாடா. எங்க இருந்து பாத்துமா? மேலனா என் மீதுதான் தப்பு. அப்படி சொல்ல மேலன்னு சொல்ற சாட்டா. ஏன்னா அந்த ஆளுக்கிட்ட நான் அந்த மாதிரி நடந்துட்டேன். ஒரு பொம்பளையா பிறந்தவோ கடமை கண்ணியும் கட்டுப்பாட்டோட வாழணும் தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட அந்த மாதிரி வாழ்ந்துட்டேன். டே போடா வாடான்னு கேட்டுருந்தேன்னா இந்த அளவுக்கு இந்த ஆளு பேசிருக்க மாட்டான். என்ன சொல்ற? கரெக்ட். தப்பா இருந்தா என்னாடி தேனு கேளு. என்ன என்னடா தேனு கேளு. கேளு